ஹீரோயின் நமிதா அறிமுகமாகி கொஞ்ச நாள்லயே ரொம்ப பெரிய ஹீரோயினா ஆயிட்டாங்க. ரொம்ப கிளாமரஸான ஹீரோயினா அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பீக் டைம் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2008 வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அஜித், விஜய்ன்னு சொல்லிட்டு முன்னணி ஹீரோஸ் கூட எல்லாம் படம் பண்ணி பெரிய ஹிட்டான படத்துல நடிச்சு பயங்கரமான பேரும் அவங்களுக்கு இருந்தது. 2008க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து சினிமால இருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. நிறைய புது புது ஹீரோயின்ஸ் வர இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஆந்திராவை சேர்ந்த வீரேந்திர சௌத்ரி அப்படின்றவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காதல் கணவரோட பயங்கரமா ரொம்ப சந்தோஷமா இருந்த நமிதாவுக்கு 2022ல அவங்க குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்த இந்த ஜோடிக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா அவங்க கணவரோட அவங்களோட குழந்தைங்களோட இருந்த நமிதாக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? சேலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வீரேந்திர சௌத்ரி மேல கேஸ் கொடுத்திருக்காங்களாம். என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு அவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. மட்டும் இல்லாம நமிதாவுக்கும் ஒரு தப்பான தொடர்பு இருக்கு அப்படின்றதும் ஒரு காசிப்பா பேசிட்டு இருக்காங்க. நமிதாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான டாக் பயங்கர வைரலா சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. ஆனா இத பத்தி நமிதாவும் சரி அவங்களோட ஹஸ்பண்டும் சரி எதுவுமே பேசிக்கல, எதையுமே சொல்லிக்கல. நமிதாவோட டிவோர்ஸ்ன்றது ஒரு ஃபேக்கான நியூஸா தான் இருக்கும்ன்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி உங்க கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வீட் மிர்ச்சி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.